ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி 10K ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணணுன்றத கோலாக வச்சு ஸ்டேடியம்லாம் போய் ஃபுல் வாக் முடிச்சுட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்த உடனே பால் கொழுக்கட்டை கிரேவிங்ஸ் வந்துருச்சு. எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாமா? 1 கப் அரிசி மாவுக்கு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு பிணைஞ்சு வச்சுக்கிறேன். இந்த ஷேப்பில் தான் சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு பால் கொழுக்கட்டை செஞ்சு தந்தாங்க. அதனால இந்த ஷேப்பில் நான் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த ஷேப் பிடிக்குதோ அதில் செஞ்சுக்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி 2 ஏலக்காய் மட்டும் நச்சு போட்டுக்கிறேன். 1/4 கப் சுகர், 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கிறிஸ்டலைஸ் பண்ணிக்கிறேன். எதுக்காண்டி 10K ஸ்டெப்ஸ் வாக் போனேன்னே தெரியல, வந்து இவ்வளோ சுகர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு. நீங்கள் இதே மாதிரி ஃபன்னியாக ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது கூடவே 2 கப் வாட்டர் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். நான் தேங்காய் பால் எடுத்து ஊற்றலை, அதனால தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இந்த அளவு கொதித்த பிறகு நம்ம ஷேப் பண்ணி வச்சுருக்க பால்ஸை இது கூட சேர்த்துக்கலாம். அட்ராசிட்டி இப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. என்னென்னா கரண்ட்டு போயிடுச்சு, வீட்லேயும் கேஸ் இல்லை, காலியாகிற டைமாக இருந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் அந்த கேஸ் அடுப்பில் தான் செஞ்சேன். ஜீனி பாகில் 1/4 கப் அளவுக்கு சீனி பாகை எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை அதில் கலந்து அதிலே ஊற்றிட்டேன். சேர்த்த அரிசி மாவு நல்லா இந்த அளவுக்கு வெந்த பிறகு இது கூடவே 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கணும், அப்போ தான் பால் சேர்க்க முடியும். பால் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். எனக்கு கிரேவிங்ஸ் அடக்கவே முடியலை. இதை பார்த்த பிறகு அந்தளவுக்கு டெம்ப்டிங்காக இருந்துச்சு. ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காவுடைய ஸ்மெல் வரணுன்றதுக்காண்டி. ஜூஸியாக ரசகுல்லா மாதிரிக்க நம்ம ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் ஒரு பால் கொழுக்கட்டை வீட்டில் இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள், என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ஹாலிடேஸ்க்கு இதை செஞ்சு கொடுத்து அசத்துங்க. பாய்.